அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவில் மகாதேவ அஷ்டமி விழா. மகாதேவருக்கு அபிஷேக ஆராதனைகள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்பாலிக்கும் திரிபுராந்தீஸ்வரர் கோமதியம்பாள் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் இந்த திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதன்படி மகாதேவ அஷ்டமி விழா இன்று சிவபெருமானுக்கு உகந்த அன்னாபிஷேகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி மகாதேவருக்கு உகந்ததாகும். அன்று நடக்கும் அன்னதானத்தில் சிவபெருமான் அடியார்களுடன் அமர்ந்து அன்னம் அருந்தியிருப்பார் என்பது நம்பிக்கை. சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் பாளையங்கோட்டையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ கோமதியம்பாள் திருக்கோவிலில் மகாதேவ அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கலசங்கள் வைத்து கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாகதியும் நடைபெற்றது. ஆறுமுக நாயனார் சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாதேவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் என சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்பு சிறப்பு வாய்ந்த அன்னாபிஷேகம் விசேஷமாக நடைபெற்றது. நிறைவாக கும்பநீர் அபிஷேகம் நடைபெற்றதும் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மகாதேவர் காட்சி கொடுத்தார். பஞ்சபுராணம் பாடியதும் கற்பூர ஹாரத்தி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது.